வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். டே 4ல் 58க்கு 4ன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க டீம் இந்தியா. கிளாஸி ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல் மட்டும் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட், ரவீந்திர ஜடேஜா, நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், முகமது சிராஜ் அண்ட் பும்ரா இருக்காங்க. 135 ரன் அடிக்கணும் அல்லது இங்கிலாந்து 6 விக்கெட் எடுக்கணும். 4 நாள் முடிவில் பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்குது. இன்றைக்கி அனலைஸ் பண்ணுவோம் வாங்க. ஃபஸ்ட்டு இங்கிலாந்து 195க்கு ஆல் அவுட் ஆனாங்க. அதாவது ஃபஸ்ட் செஷனில் இந்தியா டாமினேஷன் பண்ணாங்கன்னு சொல்லணும். அவங்க அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடலான்னு சொல்லி அப்ரோச் பண்ணாங்க. பட் இந்தியா கம்பேக் கொடுத்து நாங்களும் யாருன்னு சொல்லி காட்டினாங்க. முதல் செஷனில் 4 விக்கெட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பேஸ்பால் ஆட வேண்டிய ஜோ ரூட் அண்ட் பென் ஸ்டோக் இல்லை ட்ரெடிஷ்னல் டெஸ்ட் கிரிக்கெட்லாம் சொல்லி ஆடினாங்க. வாஷிங்டன் சுந்தர் வேறு லெவலில் போட்டு ரூட்டு பென் ஸ்டோக்ஸ்லாம் எடுத்தார். அதுதாங்க நான் சொல்கிறேன். நான் இன்றைக்கி வாஷிங்டன் சுந்தர் விக்கெட் எடுத்தாருங்கிறதுக்காக சொல்ல, ஒரு 35 ஓவருக்கு அப்புறம் தான் நீங்கள் ஸ்பின்னரை கொண்டு வருவீங்கன்னா எதுக்கு அந்த ஸ்பின்னர் ஆடணுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எஸ், பும்ரா இருக்காது, முகமது சிராஜ் இருக்கார், ஆகாஷ் தீபா இருக்கார், நிதிஷ்குமார் ரெட்டி உண்மையிலுமே அவர் வேறு லெவலில் போட்டார். அந்த ப்ரூக் அவுட்டான அந்த வீடியோ ரொம்பவே பார்க்க ஒரு நிம்மதியாக இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முந்தின ஓவர் தான் 2 4 ஒரு 6 அடிப்பார். அவர் தைரியமாக அங்கே ஃபீல்ட் செட்டப்புக்கு அதே பால் போகிறேன் முடிஞ்சா ஆடுறா அப்படின்னு சொல்லி அடிக்க வச்சார். போல்டு ஆனாருந்தாங்க சொல்லணும். அப்புறம் பென் ஸ்டோக்ஸ் சுற்றி அவுட் ஆனார். ஜோ ரூட் ஸ்வீப் அடித்தா அவுட் ஆனார். கிராலி அவுட் ஆகும்போது நிதிஷ் ரெட்டிகுமார் இந்த அளவுக்கு ஃபயர் அப் ஆவாரன்னு சொல்லி பார்க்க பெருமையாக பார்த்துச்சு. பென் டக்கட்டை, முகமது சிராஜ் வம்பிழுத்து தான் இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அவங்களும் ரிப்பீட் கொடுத்தாங்க. எஸ், கடைசி நாளில் ஆகாஷ் தீப் எல்பிடபிள்யூ ஆகிறது அம்பேர்ஸ் காலில் போய் முடியும். அப்போதைக்கு டைம் ஓட்டுறதுக்காக இவரை கூப்பிடுவார், ஃபிஷியோவை கூப்பிடுவார். அப்போதைக்கு பென் டக்கட் அண்ட் இங்கிலாந்து டீம் கிளாப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்தியா நேற்று அந்த செயலை செஞ்சாங்க, இன்றைக்கி இங்கிலாந்து அந்த திருப்பி கொடுத்துருக்காங்க. வாழ்க்கை ஒரு வட்டம்டாங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. நம்ம டீமில் என்ன நடந்துச்சு? ஆமாம், 195 தான் அடிக்கணுங்கிறப்ப ஜெய்ஸ்வால் அதாவது ஒன்று அடித்தா ஃபுல்லாக அடிக்கணும். டெஸ்ட் கிரிக்கெட் T20 அடிக்கணும், ஓடி அடிக்கணும். அடித்தா ஃபுல்லாக அடிக்கணும், இல்லைனா விடக்கூடாது பேட்டை. எக்கு தப்பாடி வர ஆஃப் சைடு போகிற பால் இங்கிட்டு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு கட்டும் அடிக்கலை, இது ஷார்ட் பால் அடிக்கிற மாதிரி ஷார்ட்டை பேட்டை ஃப்ளோவாகவும் இல்லை. அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டார் ஜெய்ஸ்வால். ஒரு விக்கெட்டோட வேல்யூ என்னன்ட்டு இப்போ புரியும். எஸ், நீங்கள் அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடுங்க, ஜாஸ் பால் ஆடுங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு மைண்டை கிளியராக வச்சுக்கணும். நான் அட்டாக்கிங் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு பேட்டை ஃபுல்லாக விட்டுருந்தா தான் ஒன்று கீப்பர் தலைக்கு மேலே போயிருந்துருக்கும். அப்படி கரெக்டாக போட்டிருந்தா வெளியே 6 போயிருக்கலாம், இல்லை 4 போயிருக்கலாம். அரைகுறையாக விட்டதுனால அப்படியே தலைக்கு மேலே மூக்கு மேலே ராஜாவாயிடுச்சு. ஜெய்ஸ்வால் மட்டும் ஒரு 30 40 அடிச்சிருந்தாருன்னா இன்றைக்கி நிலைமையே வேறு, மேட்ச் ரிசல்ட்டே வேறு. அவர் அவுட்டு எப்படி எவ்வளோ முக்கியத்துவம்னு இப்போ தெரியும். கருண் நாயர் டியர் கிரிக்கெட் கிவ் ஒன் மோர் சான்ஸ்ன்னு சொன்னார். பட் கடந்த 6 இன்னிங்ஸில் ஒரு 50 கூட வரலங்க. டொமஸ்டிக்கில் அடித்து நொறுக்குனார், இல்லைன்னு சொல்ல. பட் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேயே ஆடணும், அந்த தப்பை மிஸ் பண்ணிட்டார். லெஃப்ட் ரன் அவுட் ஆனார். ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. அதுக்கு முதல் 2 பால் வெளியே போயிட்டு இருந்துச்சு. அடுத்த பால் அவர் வெளியே போகணும்னு நினச்சி விட்டார். பட் அது அன்ஃபார்ச்சுனேட்லி எல்பிடபிள்யூ ஆகிடுச்சு. சுமன் கில்லை வச்சு செஞ்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். தரமாக செஞ்சுட்டாங்க. ஆகாஷ் தீப்பையும் செஞ்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். கிளாஸி ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல் தூண் மாதிரி நங்குற மாதிரி நச்சுக்குன்னு நிற்கிறாரு. அவரு கையிலையும் ரிஷப் பண்ட் கையிலையும் தான் நாளைக்கு மேட்ச் இருக்குது. நாளைக்கு இந்தியா மேட்ச்சை ஜெயிக்க என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லைங்க. ஒரு 20 ஓவருக்கு விக்கெட் விடாமல் ஆடணும். ரிஷப் பண்ட் ஆஸ் யூஷுவல் அவர் அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடணும். ஏன்னா வெளியே ஜடேஜா, வாஷிங்டன், நிதிஷ் பாய்லாம் இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. ரிஷப் பண்ட் அடித்து ஒரு 30 ரன் 40 ரன் போயிடுச்சுன்னா அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் உடஞ்சிரும். அந்த கான்ஃபிடென்ட்டை உடைக்கிறதுக்கு ரிஷப் பண்ட் பண்ணணும். KL ராகுல் நீங்கள் ஃபுல்லாக க்ரீஸில் நின்னால் மட்டும் போதுங்கிற மாதிரி இருக்குது. இங்கிலாந்து என்ன பண்ணணும்? இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கு கிளாஸி ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல் எப்படி விக்கெட் எடுக்கலாம்னு யோசிக்கணும். ரிஷப் பண்ட் எவ்வளோ குயிக் அவுட் ஆகலாம்னு யோசிக்கணும். அப்போ தான் ப்ரெஷர் பில்டப் ஆகும் ஜடேஜா மேலே, வாஷிங்டன் மேலே, நிதிஷ்குமார் ரெட்டி மேலே. அதை அவங்க பண்ணுவாங்களாம், பொறுத்து வந்து வைப்போம். என்னோட கருத்து கணிப்பு இந்தியா கண்டிப்பாக ஜெயிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். கிரிக்கெட் பார்க்குற உங்கள் ஃபேன் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.